வணக்கம். உங்களோட ஆதரவால் இப்போது என்னோட எஸ்ஆர்என் அங்கே சேனல் 210 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஊக்கப்படுத்துறதுனால இன்னும் நிறைய வீடியோகள் அஸ்ட்ரோஸ் கேபிட்டல் பற்றி பதிவுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதில் ஒரு சின்ன பதிவு தான் இது. எல்லோரும் கவனமாக கேளுங்க. இப்போ தான் முத எஸ்ஆர்என் அங்கே சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கீழே சோப் கலரில் சப்ஸ்கிரைபர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும். நிறைய பேர் கமெண்டில் இந்த மெசேஜ் வாட்ஸ்அப் மெசேஜ் உங்களுக்கு எப்போ வந்துச்சு, அவர் எப்போ உங்கள்கிட்ட பேசினார், அவரோட நம்பர் என்ன, எல்லாருமே என்கிட்ட கமெண்டில் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நான் ஒரு சிலர் பேர் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா டூட்டி அதிகமாக இருந்தனால என்னால் ரிப்ளை பண்ண முடியல, எலெக்ஷன் டியூட்டினால். அதனால் நான் என்ன சொல்கிறது, எலெக்ஷன் அன்னைக்கு 18ஆம் தேதி அவர் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் நான் பதிவிட்டுருக்காங்க. அந்த மெசேஜ் தான் உங்களுக்கு எடுத்து நான் 18ஆம் தேதி நான் அப்ளை பண்ணது. இது எல்லாருக்கும் கிளியர் ஆகிருக்கும். இப்போ நான் சொன்ன விஷயம் நீங்கள் யாரெல்லாம் கேட்டிங்களோ அவங்கள இப்போ கிளியர் ஆகிருக்கும். அவர் நேற்று வரைக்கும் கூட இந்த மாதிரி விஷயத்தை நாங்கள் ரீபேமெண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தை நேற்று கூட நெட்டில் அவங்க பதிவிட்டுருக்காங்க. அவர் லீகல் ஆக்ஷன் எடுத்து நாங்கள் இந்த ப்ராப்ளத்தை நாங்கள் கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க மெசேஜ் ஃபார்வர்ட் ஆகிட்டே இருக்குது. அதாவது ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் போட்டார். அப்போ என்ன சொன்னார்னா, அஸ்ட்ரோஸ் கேபிட்டல் பாலச்சந்தர் நல்ல ஒரு திட்டங்கள் தான் கொண்டு வந்தார். ஆனால் அதை செயல்படுத்துறதுல அவங்க பார்ட்னர் தவறிட்டாங்க. அதனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் கம்பெனி சாதகமாக பேசிகிட்டு இருந்தார். கரெக்டு தான், கம்பெனி சாதகமாக அவர் பேசினது எந்த ஒரு தப்பும் இல்லை. இப்படியும் இருக்கலாம். அவர் ஒரு எம்டி இருந்தாருன்னா அவரோட கீழே செயல்படும் போது அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சாலே கரெக்டாக நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக கிளியராக நடந்திருக்கும். நம்ம இப்போ 60,000 பணத்தை போட்டு நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறோம். அது அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் அவர் எப்படி நல்லா கண்டிப்பாக தெரிஞ்சே வச்சுருப்பார். ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் நஷ்டத்தையும் எதிர்பார்த்தா இருப்பான், லாபத்தையும் எதிர்பார்த்தா இருப்பான். லாபம் வந்தால் மட்டும் சுருட்டிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிறது எப்போதுமே கணக்கில் வைக்க மாட்டாங்க. பட் ஆனால் நஷ்டத்தை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத இது பண்ணுவாங்க. சிலவங்க போய் சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க, பட் போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நண்பர் ஒருத்தர் இருக்கார். நண்பர் ஒருத்தர் நான் இவரோட நண்பரை கொடுத்து இவர் எங்கே லொக்கேஷனில் இருக்காருன்னு நான் கேட்க சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ நம்ம போடுறோன்னா பாலச்சந்தர் அவங்க எம்டி பாலச்சந்தர் அவர்கள் இந்த வீடியோ எப்படியும் கண்டிப்பாக பார்த்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அஸ்ட்ரோஸ் கேபிட்டல் பற்றி என்னென்ன வீடியோ வருது எல்லாமே அவர் வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பார். வாட்ச் பண்ணாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. தன்னோட கம்பெனி பற்றி என்ன ப்ராப்ளம் வருது, எப்படி இவங்க அனுகூலம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அதை அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். அது பார்த்துட்டு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் எப்படியும் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் நம்மளை வெயிட் பண்ண தான் சொல்லுவார். அதுக்கு பரவ தான் நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்க போகிறோங்கிறத அவருக்கு நம்ம புரிய வைக்கணும். அதுக்காண்டி நான் உங்களை எல்லாம் தூண்டி விட்றேன் அப்படிங்கிறதுல விருப்பம் உள்ளவங்க அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா எப்படியும் கேஸ் கொடுத்தா தான் இது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஆயிரும். அது ஒன்றும் கேஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் வரும். ஏன்னா எந்த ஒரு ப்ரூஃபும் நம்மளுக்கு அவங்க கொடுத்ததும் இல்லை. ஒரு அக்கௌண்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோன்னா அதுக்கு பாண்ட் அவருக்கு எப்படியாவது கொடுத்துருக்கணும், அதுக்கு அப்ரூவல் நம்ம கொடுத்துருக்கணும் அந்த கம்பெனி நேமில் உள்ளதை. அப்போனா தான் நம்ம அவர் மேலே கரெக்டான லீகலான ஆக்ஷன் கரெக்டாக எடுக்க முடியும். இல்லைன்னா நம்மளுக்கு சாதகமாக முடியாது, அவங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அப்போ அதுலேயே நம்மளுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள், புரியுங்களா? அந்தெல்லாம் பிரச்சனைகள் தாண்டி வருதுன்னா இவங்க நான் சொல்கிறேன் நம்பரை கொடுத்து அவர் லொக்கேஷன் எங்கே கண்டுபிடிக்கணும் ரொம்ப ஈஸியான வருது. அதுக்கு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த லொக்கேஷன் கண்டே பிடிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நான் தான் இவர் மெசேஜ் அனுப்பிட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு. நான் அன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு நான் ஒரு கால் பண்ணேன். அவர் செல்லு சுவிட்ச் ஆஃப் தான் செய்யப்பட்டிருக்கு. செல்லு சுவிட்ச் ஆஃப். அவர் என்ன மெசேஜ் கொடுக்க மட்டும் ஆன் பண்ணுறாரு, அது ஆஃப் பண்ணிடுறாரு. அந்த நம்பர் மட்டும் தான் அவர் பயன்படுத்தாத தவிர அடிஷ்னலாக என்ன நம்பர் வச்சுருக்காருன்னுட்டு யாருக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அப்படின்னா இவரை மட்டும் பிடிச்சா மட்டும் போதாது, அவங்க ஃபேமிலியை பிடிக்கணும் போல. அப்போனா தான் அவர் சரிப்படும். இவர் மட்டும் ஒரு நம்பர் மாற்றினா போதுமா? அவங்க ஃபேமிலி எல்லாரும் நம்பரும் அவர் மாற்ற வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் வெயில் காலத்தில் பாம்பு எப்படின்னா ஹீட்டை உள்ள அது உள்ள தான் ஒளிஞ்சிருக்கும் பூமிக்குள்ள. அதை ஹீட் ஆக ஆக குளிர்ச்சி தேடி அது வெளியே வரும். அந்த மாதிரி தான் இவர் ஒளிஞ்சிருக்காரு. எப்படின்னா இவர் தப்பு நடந்துருச்சு, அதை எப்படி சமாளிக்கணும் அவர் இன்ன வரைக்கும் தெரியல. அப்போ அவர் பதுங்கியிருக்காரு. அவர் பதுங்கியிருக்காருன்னா நம்ம எப்படி அவர் வெளியே எடுக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் பார்க்கணும். ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான், அவர் தப்பு செஞ்சுட்டாரு, நம்ம எல்லா பணத்தையும் அவர் ஏமாற்றிட்டாரு. பட் அவனை உள்ளே இருந்துக்கிறவரை அவர் எப்படி வெளியே கொண்டு வரணும் அதை நம்ம யோசிக்கணும். நம்ம செய்கிறத பார்த்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி செஞ்சு விட்டுறணும். இது என்ன, இவர் கம்பெனி வச்சுருக்காரு, இவர் அடுத்து எங்கே கம்பெனி வச்சாலும் அவர் பேர் ரிப்பேர் தான். அவர் இந்தியாவிலே இருக்க முடியாது. அப்படி தான் பண்ணிவிடணும். அவர் மட்டும் இல்லை, அவர் சார்ந்த எல்லாத்தையுமே சேர்த்து பிடிச்சி விடணும். அப்போ தான் அவருக்கு தெரியும் நம்ம செஞ்ச தப்புக்கு நம்ம கூட இருக்க எல்லாருமே நம்ம ஃபேமிலியே தண்டனை அனுபவிக்குது அப்படிங்கிறத அவர் ஃபீல் பண்ணணும். என்னோட கருத்து தான். அவர் கரெக்டான இந்த கவுண்டிங் முடிகிற வரைக்கும் தான் அவருக்கு டைம் கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லாருமே அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்காங்க, காசு கொடுத்தவன் 50 லட்சம் ஒரு 10 லட்சம். இந்த வீடியோ பார்த்துட்டு இவன் எல்லாத்தையும் தூண்டி விட்றான் அப்படின்னு சொல்லி கூட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. பண்ணேன்னா நான் என்னோடய லைஃபுக்கு இதாயிரும் அப்படிங்கிறது என்னோடய சிச்சுவேஷனு. பட் எல்லாருக்கும் என்ன சொல்கிறேன்னா, அவர் ஓட்டிங் கவுண்டிங் முடிகிற வரைக்கும் நம்ம
டைம் கொடுக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணுமா அதுக்கு நான் இந்த வீடியோ போடுறதுனால எனக்கு என்ன பிரச்சனை இருப்போன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சேர்த்து விட்டவங்கள முதல்ல வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கணும். ஒரு இப்போ 60,000 இருக்குன்னா எப்படியுமே 600 பேர் நம்மளை சேர்த்து விட்டவங்க இருப்பாங்க. அவங்கள மேலே பிடிச்சி அவங்கள நம்ம கன்சிடர் பண்ணி என்ன முடிவு எடுக்கலாம்னு சொல்லி முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா தான் நம்ம போட்ட பணத்தை நம்ம திருப்பி எடுக்க முடியும். எப்படி திருப்பி கொடுத்துருவாங்க நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஏன்னா அப்ரூவல் வாங்குறதுக்கு இவ்வளோ நாள் ஆகாது. ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் வந்து ஒன்று லஞ்சம் கொடுக்கணும், லஞ்சம் கொடுத்தா தான் வேலையாகணும். இவங்களுக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இல்லை. ஆனால் அவங்க வந்து அந்த பணத்தை கொடுத்துருந்தாலே அவங்க அப்பவுமே அப்ரூவல் கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத என்னோட கணிப்பு. ஆனால் நம்மளை சேர்த்து விட்டவங்கள முதல்ல பிடிச்சி அவங்ககிட்ட நம்ம ஒரு சில ஆலோசனை கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க தான் நம்மளுக்கு என்ன எப்படி அவங்க எங்கே இருக்கிறாங்க, என்ன கம்பெனி சிச்சுவேஷன் எங்கே சட்டப்புறமாக அவங்க வந்து கேட்டிருக்கனால அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் தெரியும், முக்கால்வாசி தெரியுங்கிறதா என்னோட நம்பிக்கை. ஏன்னா நான் வந்து வீடியோ போடும்போது அன்லைக் பண்ணுறவங்கள ஒரு சிலவங்க இருக்காங்க. 7 பேர் அன்லைக் பண்ணுறேன். எனக்கு மேக்ஸிமம் என்னோட பொறுத்த கணிப்பு என்னென்னா அந்த 7 பேர் வந்து அவங்க வந்து நம்மளுக்கு லீடராக தான் இருக்கணும், நம்மளை சேர்த்து விட்டவங்கள தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட கணிப்பு. கேட்குறவங்களுக்கு நான் டவுட் கிளியர் பண்ணியிருக்கேன். இன்னும் மேலும் தகவலுக்கு நான் வந்து அந்த இதை அவங்களோட சிச்சுவேஷன் என்னென்னு நான் வந்து எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்க அடுத்த வீடியோவில் பதிவு பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நீங்கள் முதல்ல எஸ்ஆர் அண்ணாங்க சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். மேலும் தகவலுக்கு எஸ்ஆர் அண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.